முருகா ஐயா, அம்மாங்க அம்மா கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. இவங்க வந்தது அம்மாவுக்கு தெரியுமா? இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அம்மா போயிட்டாங்க. குழந்தைய கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. ஏயா, என் மானத்தை வாங்குறதே முடிவு பண்ணிட்டீங்களா? உங்களை யாருக்கு வர சொல்றது? இது பெரிய மனுஷன் வாழ்ற பகுதி. நானும் கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பேச வேண்டியதுல நாளைக்கு பேங்க்ல பேசிக்கலாம். போங்க. அது மட்டும் முடியாது. ஆமா, வாங்கின பணத்தை கொடுத்துடு. ஒரு வார்த்தை பேசல, நாங்க போயிட்டே இருக்கோம். 8 வருஷமா வாங்கின கடனை ஒரே நாள் எப்படியா திருப்பி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் இந்த இடத்தை விட்டே நாங்க அசைவோம். ஐயா, இது என் மனைவி தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுடுவா. ஒரு கையெழுத்து கும்பிடுறேன். பேச வேண்டியதா நாளைக்கு பேசிக்கலாம். தயவுசெய்து போங்க. முடியாது, முடியாது. அதோ என் மனைவி வந்துட்டா. வரட்டுமே, நமக்கு என்ன? நீங்க என்ன பத்தி சுருக்கமா சொல்லணும்னாலே அதுக்கு 24 மணி நேரம் வரும். அது அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல இந்த பசங்க விவகாரத்துக்கு வருவோம். இந்த கழுதைங்க காலடி பட்டாலே அந்த குடும்பம் உருப்படாது. போய் இவர் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? எனக்கு 10,000 ரூபாய் தரணும். வெத்தலை பாக்குக்காக 10,000 ரூபாய். சர்வத்தனம் 20,000. சிங்கிள் சாயாசனம். இதை எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போகணும். சுந்தரம், மறுபடியும் உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா nasty fellow. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க மட்டும் சமயத்துல வந்து உதவலன்னா இந்நேரம் நான் தூக்கு கயிறை தொங்கிருப்பேன். நீங்க யாருயா? நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பத்தி இல்ல, எங்க தலைவரை பத்தி. அவர் கடவுளுக்கு சமானம். I am after all his angel. அவருடைய தேவதை. உட்கார்ந்த இடத்துல இருந்தே இந்த உதவாக்குற பசங்க உங்களுக்கு உபத்திரவம் செஞ்சதை பார்த்தாரு. உடனடியா உதவி செய்ய அனுப்பிச்சு விட்டாரு. அவருக்கு எக்ஸ்ரே ஆகி அவரை நான் பார்க்கலாமா? சாமானியர்கள் அவரை பார்க்கவே முடியாது. சாரி, டோன்ட் வரி, நான் இருக்கிறேனே, கூட்டிட்டு போறேன். கம் ஆன், கம் ஆன். ராஜா மகனை இங்கு வாயா, உனக்கு ஒரு ரோஜா மலர் இருக்கு ரசிக்க. ராஜா மகனை இங்கு வாயா, உனக்கு ஒரு ரோஜா மலர் இருக்கு ரசிக்க. நாளை பொழுது பற்றி நல்ல முடிவெடுக்க காலம் துணை இருக்கு கழிக்க. நாளை பொழுது பற்றி நல்ல முடிவெடுக்க காலம் துணை இருக்கு கழிக்க. ரோஜா மலர் இருக்கு ரசிக்க, காலம் துணை இருக்கு கழிக்க. ரோஜா மலர் இருக்கு ரசிக்க, காலம் துணை இருக்கு கழிக்க. ராஜா மகனை இங்கு வாயா, உனக்கு ஒரு ரோஜா மலர் இருக்கு ரசிக்க.
தேவை தீர்ந்தால் சுகமல்லவா அது தீர்க்கும் கரங்கள் இவையல்லவா தேவைகள் தீர்ந்தால் சுகமல்லவா அது தீர்க்கும் கரங்கள் இவையல்லவா பாவங்கள் புண்ணியங்கள் பார்த்தாலே லாபமில்லை பகவான் நமக்கு இவரல்லவா பாவங்கள் புண்ணியங்கள் பார்த்தாலே லாபமில்லை பகவான் நமக்கு இவரல்லவா பகவான் நமக்கு இவரல்லவா நீ பார்த்து நட நல்ல பலர் இருக்கும் சொல்ல கேட்டு நட நல்ல சுகம் இருக்கும் ராஜா மகனே இங்கு மையா உனக்கு ஒரு ரோஜா மலர் இருக்கு ரசிக்க காலம் துணை இருக்கு கழிக்க சுந்தரம், இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு நீ எதிர்பார்க்கல இல்ல? ஆமா, எதிர்பார்த்து வந்தது ஒரு கோயில, இப்ப எதிரில பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கேளிக்கை விடுதிய. கற்பனையில பார்த்தது குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற ஒரு தெய்வத்தை, இப்ப கண்ணெதிரில பாக்குறது ஒரு மர்ம மனிதன். ஒத்துழைக்கிறவங்களுக்கு நான் தெய்வம், மறுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் மர்ம மனிதன். சீரியஸ் கரன்சி. நீ பேங்க்ல கேஷியர் தானே? இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா? நல்ல நோட்டு தான். இஸ் இட்? உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையா? அத்தனையும் கள்ள நோட்டு. அவ்வளவு அழகா அச்சடிச்சிருக்கணும். இத போல பல கட்டுகள் எங்க கிட்ட இருக்கு. இது நீ நல்ல நோட்டா மாத்தி கொடுக்கணும். இது கள்ள நோட்டை மாத்துறதா? நானா? ஆமா, நீதான் பேங்க் கேஷியர். லட்சக்கணக்கான பணங்களை என்றப்போ இதையும் கூட சொருகி வெளியே தள்ளு. 5 லட்சம் ரூபாய் மாத்தி கொடுத்தீனா ₹1,00,000 உனக்கு கமிஷன். லட்சம் என்ன, கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். நாட்டு மக்களுடைய வரவு செலவு வாழ்க்கை முறையும் என்ன மாதிரி பேங்க்ல வேலை செய்யக்கூடிய நாணயத்தை நம்பித்தான் இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு நான் ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டேன். சுந்தரம், நீ வீட்டுக்கு போகும்போது அங்க உன்னுடைய மனைவி மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்களே, கடத்திடுவோம். அப்புறம் தாயையும் பிள்ளைகளையும் பிரிப்போம். பிள்ளைகளை அங்கஹீனப்படுத்தி தெரு தெருவா பிச்செடுக்க வைப்போம். வயசுக்கு வந்ததும் ஆணா இருந்தா திருட்டு தொழில், பெண்ணா இருந்தா விபச்சார விடுதி. என்னடா நம்முடைய மனைவியை பத்தி ஒண்ணுமே சொல்லலேன்னு நினைக்கிறியா? தட் இஸ் சஸ்பென்ஸ். அப்படி வா வழிக்கு. எனக்கு தெரியும் உன் குடும்பம் கஷ்டப்படுறத உன்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீ உண்மையான கணவன், அருமையான தகப்பன். மனச மாத்து, நோட்ட மாத்து, வாழ்க்கைய மாத்து. God bless you. God bless me. Bye. Come on. Good. Very good. இந்த உனக்கு சேர வேண்டிய கமிஷன். வேண்டாம் சார். சுந்தரம், நீ வேண்டான்னு சொன்னாலும் இது உனக்கு சேர வேண்டிய கமிஷன் தான். நாங்க செய்யறது தப்பான தொழிலா இருந்தாலும் அதுல ஒரு நேர்மையை கடைபிடிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இது நல்ல நோட்டு, சுத்தமான நோட்டு. Come on, take it, I say. This is for your treasures. Come on. என்னம்மா அப்படி பாக்குற? அப்பா, அப்பாவா? என்ன சொல்ற? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? அதான் முடியாது. இதான் என் அப்பா. வா வீட்டுக்கு போலாம். அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ ஏதோ தப்பு பண்ற. நான் உன் அப்பா இல்ல. நீதான் என் அப்பா. நீ இப்ப வீட்டுக்கு வரலாம். ஐயோ வேண்டாமா, கூட்டம் முடிவாங்க. நிஜமாவே நான் தான் அப்பா முடிவு பண்ணிடுவாங்க. வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறேன். அம்மா
வீட்டுக்கு ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். யாருன்னு சொல்லு பாக்கலாம். உன் ஃப்ரெண்டு உமாவோட அம்மாவா? உமா தான் என் ஃப்ரெண்டு. உமாவோட அம்மாவும் தான் என் ஃப்ரெண்டு. அப்படின்னா உன் டீச்சர் பிரமிளாவா? ஐயோ ஐயோ, டீச்சர் கிட்ட கிளாஸ்ல பண்ற கஷ்டம் பார்த்தாதான் வீட்டுக்குமா கூட்டிட்டு வருவாங்க. என்ன சொல்லப்படுத்தாதே, நீயே சொல்லு. வந்திருக்கிறது என் அப்பா, உன் ஹஸ்பண்ட். என்ன உள? நீயே வந்து பாரு. அரதி, வாங்க சுந்தர். ஹாய். அம்மா புருஷன் பேர சொல்றாங்க. குழந்தை என்ன சொல்ற? பாத்தியாம்மா, அப்பா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாங்க. நீயே சொல்லு, இது என் அப்பா தானே? ஆமாம்மா. அம்மா, நான் இப்பவே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எங்க அப்பா வந்தாச்சுன்னு சொல்ல போறேன். அப்பா, நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே இருக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். சீதா கை குழந்தையா இருந்த வரையிலும் சரி, ஓடி ஆடுற வயசு வந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு ஏமா இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சா. நான் என்ன செய்யறேன்? நம்ம போட்டோவை காட்டி இதுதான் எங்க அப்பான்னு சொன்னேன். கல்யாணம் ஆகாம குழந்தை பெற்றவங்களுக்கும் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்துல இடம் இல்லை. அந்த குறையை தீர்க்கறதுக்காக இந்த போட்டோவை பயன்படுத்திக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்படியாவது ஒருத்தருக்கு உதவியா இருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, உங்க அப்பா அம்மா தம்பி தங்கையில எங்க? ஒழுக்கத்தை இழந்தவளை யாராவது வீட்டுல வச்சுக்குவாங்களா? உன் வாழ்க்கையே ஒரு ட்ராஜடி. இங்கதானே வச்சேன். இந்த பெட்டி எப்படி இங்க வந்தது? என்னங்க என்னங்க, என்ன விஜயா? இவ்வளவு பணம் இருக்கே, நமக்கு இது இவ்வளவு பணம்? இதுவா பேசு. அப்படின்னா இது ஒழுங்கா சம்பாதிச்ச பணம் இல்லையா? வரவுக்குள் அடங்காத வாழ்க்கை பல துன்பங்களை கொடுக்கும்னு சொன்னையே, அதுதான் இது. வேலை உயர்வு கிடைச்சதா சொன்னனே, அது போய். குழந்தைகளுக்காக ஆடம்பர வாழ்க்கை உண்டாக்குனேன். அதனால ஏற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கள்ள நோட்டு கும்பல்ல சேர்ந்தேன். கள்ள நோட்டை நல்ல நோட்டா மாத்தி கொடுத்ததுக்கு இது கைகூலி. ஓ, அவ்வளவு தூரம் போயிட்டீங்களா? நீங்க செய்திருக்கிறதுக்கு பேரு குற்றம் இல்ல, தேசத்துரோகம். பேங்க் ஊழியர்களுடைய கையில தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமே அடங்கியிருக்கு. அவங்களே அதை சீர்குலைச்சா நாடு என்ன ஆகும்? இந்த துரோகத்துல நீங்க மட்டும் ஈடுபடல, என்னையும் என் பிள்ளைகளையும் ஈடுபடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த பணத்தால கிடைச்சிருக்கிற சுகங்களை நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். பங்களா, வேலையாள், கான்வென்ட் படிப்பு இதெல்லாம் இல்லைன்னா யார் அழுதா? ஏழைங்க குடிசையில அன்பு இல்ல, சிரிப்பு இல்ல, சின்ன பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க கலைஞர்களா அறிஞர்களா வந்தது இல்ல. வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சந்தோஷம். அது பணத்துல இல்ல, ஆரவாரத்துல இல்ல, ஒழுக்கத்துல இருக்கு, அடக்கத்துல இருக்கு. இந்த போலி வாழ்க்கை போதும், நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். ஒரு சாதாரண வீட்டுல குடியிருப்போம், பிள்ளைகளை சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். முருகா, இனிமே நீ வேலைக்கு வேண்டியது இல்லப்பா. நான் என்னமா தப்புன்னு? தப்பு நீ பண்ணலப்பா, நாங்க பண்ணோம். 9 வருஷமா எங்க கூடவே இருந்த உன்னை அனுப்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்ல. விஜயா, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. முருகனும் போயிட்டா எல்லா வேலையும் நீதான் செய்ய வேண்டி வரும். செய்யறேன், வெளியிலயும் போய் வேலை செய்யறேன். இனிமே அந்த பணத்தை கொண்டுதான் இந்த குடும்பத்தை நடத்துவேன். உங்க பணத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. பாலு, மீனா, உங்க நகைகளை எல்லாம் காட்டுங்க. வாங்க, இந்த பாவ மூட்டையை கொண்டு போய் கோயில் உண்டியல்ல போட்டுடுவோம். வாங்க. அம்மா, அப்பா, அப்பா, அப்பா. அப்பா,
நான் கூட டூ நீ அன்னைக்கு என்ன தூங்க போட்டுட்டு போயிட்ட இல்ல முழிச்சு பார்த்தா அம்மா மட்டும்தான் படுக்கையில இருக்காங்க. அம்மா அப்பா விடாத வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம். சீதா என் கண்ணு இல்ல, நீ அம்மா கூட வீட்டுக்கு போ, நான் இவங்க கூட போயிட்டு அப்புறமா வர்றேன். இது யாருப்பா? இவங்க உன் பெரியம்மா. விஜயா, விஜயா என்ன நம்பு, அது ஏன் குழந்தை இல்ல, அவளு ஏன் மனைவி இல்ல, அது ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். அது நடிப்பா? அது நடிப்புன்னு சொல்ற இத நடிப்பா? மேடையில நடிச்சவங்க தானே, வாழ்க்கையில நடிக்கிறீங்க. மேடையில நீங்க கோவலன் மாதவி, வாழ்க்கையிலே நீங்க கோவலன் மாதவி. உங்களை போய் ஒரு லட்சிய கணவர்னு நினைச்சு மகிழ்ந்திருந்தேனே, என்ன சொல்லணும்? ஒரு மனைவி தன் கணவனுடைய அத்தனை குற்றங்களை பொறுத்துக்குவான். ஆனா அவன் இன்னொரு குடும்பம் நடத்துறதை மட்டும் அவளால பொறுத்துக்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, இதே குற்றத்தை நான் செய்திருந்தா என்ன சும்மா விடுவீங்களா? பார்த்த இடத்துல கொலை செய்திருக்க மாட்டீங்க. நான் பொம்பளை, கொலை செய்ய முடியாது, குமுற. உங்களுக்கும் எனக்கும் இடையில இருந்த அத்தனை உறவுகளும் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்களோட என்னால வாழ முடியாது. ஆனா குழந்தைகளுக்கு ஒரு தகப்பன் தேவை. அதனால நீங்க என் கூட இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த குடும்பத்துல உங்களுக்கு உரிமை கிடையாது, தகுதியும் கிடையாது.